எஸ்எஸ் மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம கூட இப்போ யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஆல் ஃபைன். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. பிகாஸ் என்னுடைய பேஷன் குக்கிங். குக்கிங்க்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அந்த யுட்டென்சில்ஸ். அந்த யுட்டென்சில் லைன் என்னுடைய பேரில் வருது. அதை இவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராடக்டாக என்னால் கொடுக்க முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மக்கள் ஆசைப்பட்ட அந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அது சார்கிட்ட நம்ம கேட்டுடலாம். சார், சீசன் 3 முடிஞ்சோடனே எப்போ சீசன் 4 ஆரம்பிக்கும்ன்ற ஒரு இது ஆர்வம் எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அது ரிகார்டிங்காக குக் வித் கோமாளி சீசன் 4 அப்டேட்ஸ் சார். இது VB டேஸோடைய லான்ச். VB டேஸ் பற்றி கேளுங்க. குக் வித் கோமாளி மிக விரைவில் சீசன் 4 உங்கள் பார்வைக்கு வரும் ரொம்ப சீக்கிரமாக. சார், ஆஸ் அ சீனியர் குக்காக நீங்கள் எல்லா இதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை மாதிரியே டெவலப் ஆகி உங்களை மாதிரியே ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு வரவங்களுக்கு ஆஸ் அ சீனியராக நீங்கள் உங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட சொல்ல வரது என்ன சார்? இது ரொம்ப நீங்கள் சிம்பிளாக கேட்டுட்டீங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இது ஒரு ஃபென்டாஸ்டிக் இண்டஸ்ட்ரி. இது நிறைய பேர் வர வேண்டிய இண்டஸ்ட்ரி, நிறைய பேர் என்ஜாய் பண்ண வேண்டிய இண்டஸ்ட்ரி. இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த கேட்ரிங் டெக்னாலஜி, ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், இதெல்லாம் என்றைக்குமே அழியாத ஒரு விஷயம். சாப்பாடெல்லாம் என்ன ஆனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ரொம்ப பெரிய ஸ்கோப் இருக்குது உலகத்தில். ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரிசோர்ஸை தண்ணி, பெட்ரோல், இந்த எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் குறையக்கூடாது, குறையாமல் பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ், மனிதர்கள். நம்ம வேலை செய்கிற ஆளுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்போவுமே ஆளுங்க தேவை. ஸோ ஒரு பேஷனோடு வாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்றத மனசை திடமாக வச்சுக்கிட்டு வாங்க. 100% சக்ஸஸ் இருக்குது. ஸோ இது ஹிட் ஆர் கோ, இல்லை ஹிட் ஆர் மிஸ் கிடையாது. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஹை டிமாண்ட், நல்ல சேலரி, நல்ல லைஃப் ஸ்டைல், இட்ஸ் கேரண்டீட். எஸ் சார். பட் பேஷனட்டாக கற்றுக்கிட்டு வேலை செய்யணும். எஸ் சார். அந்த ஃபைனல் கொஸ்டின் உங்களுக்கு ஆல் ஏஜ் கேட்டகரிஸில் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க சார். ஸோ சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்கள் ஃபேன்ஸ்க்காக நீங்கள் சொல்ல வர விஷயங்கள்? நான் தேங்க்ஸ் தவிர வேறு என்ன சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு கார்ப்பரேட், நான் ஒரு அக்கார்ட் ஹோட்டல்ஸில் சிஇஓவாக இருக்கேன். நான் கார்ப்பரேட் லைஃப் லீட் பண்ணுறவன். பட் என்னை டெலிவிஷன் பார்த்து அதனால் இவ்வளோ அன்பு செலுத்தி என்னை எல்லாருக்கும் தெரிய வச்சதுக்கு விஜய் டிவிக்கும் மீடியா மேசன்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ அவங்க தான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணி என்னை காமிச்சாங்க நான் என்ன அப்படின்னு சொல்லி. அதை ஜனங்க வரவேற்றாங்க, அதை சந்தோஷப்பட்டாங்க, அவங்க சிரித்தாங்க, மகிழ்ந்தாங்க. ஸோ அந்த வேலையும் நான் கரெக்டாக இனிமேல் போகிற டைமில் ஒழுங்காக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களால் இங்கே பார்க்கறதுல. VB டேஸோடைய ஃபர்ஸ்ட் பேபி ஃப்ரம் VB டேஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்காக இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் ப்ரீ-பர்ச்சேசிங் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, VB டேஸில் ஏன் முதல்ல நீங்கள் கடாயை லான்ச் பண்ணீங்க, அவ்வளோ என்ன ஸ்பெஷல் அதில் அப்படின்னு. ஸோ 2.5 years பேக் when we launched இதயம் திரு சமையல், நான் ஒரு கடாயை வச்சு குக் பண்ண ஆரம்பித்தேன். அதில் நிறைய டிஷ்ஷஸ் நான் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் அந்த டிஷ்ஷை விட ஜாஸ்தி கேட்டது இந்த கடாயை நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க, இது எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, எங்கேருந்து கிடைச்சது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர் வி காட் an idea that இந்த மாதிரி ப்ராடக்ட் இட் வாஸ் அ வெரி வெரி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். நாங்கள் ஒரு இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணியிருந்தோம் வித் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். அந்த அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு மெட்டலில் அதை பண்ணணும். ஸோ தட் அந்த அயனுடைய டேஸ்ட் ஃபுட்டில் வரணுன்றதுக்காக வி ஹேட் ஆர்டர்ட் இட் அண்ட் மேட் இட். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் இத்தனை பேர் கேட்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் வந்தது சரி, இந்த சேம் ஹாப்பினஸ், அந்த சேம் எஃபெக்ட் இன் த கிச்சன் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வை the first product that we launched is a kadai, and kadai is one of the most expensive product line in VB days. Adala first adha launch pannom so that people should know that idu own pandrathu it is a collector's choice மாதிரி. உங்க வீட்ல உங்க கிச்சன்ல இது இருக்கணும்னு சொல்றது அதை யூஸ் பண்றதுக்கு நீங்க பெருமை பண்ணணும், சந்தோஷப்படணும். and it has to give you serve the purpose. அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கொடுக்கணும். so what is different, என்ன டிஃபரெண்ட் இல்லை மற்றவங்களால பண்ண முடியாதது நீங்க என்ன அப்படி பண்ணியிருக்கீங்க? First thing is this has been backed up by the house of Butterfly, the founders of Butterfly, who have been in this industry for so many decades. And it is not எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய அப்ளையன்சஸ், என்னுடைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படும் போது ஒரு 3-4 பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் என்னை அப்ரோச் பண்ணி நம்ம லேபிளில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது
The only hitch that was there was அவங்க ஆல்ரெடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உங்கள் பேரை கொடுங்க, உங்கள் ஃபோட்டோ கொடுங்க, அதை வச்சு நாங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லி விற்கிறது ரொம்ப ஈஸி, பேன் இண்டியா வி கேன் மார்க்கெட் இட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் தட் வாஸ் நாட் த சாய்ஸ். அது வந்து எனக்கு ஒரு that did not give me happiness. It did not give me happiness what I wanted to do. But with the VB Dace already had a manufacturing plant. The first line of communication started that உங்கள் எக்ஸ்பர்டீஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒரு பாத்திரத்தில் சமையலுக்கு, அதை நாங்கள் உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் கிளின்ச்சிங் டீல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ தே ஸ்பெண்ட் ஸோ மச் ஆஃப் டைம் வித் மீ. அண்ட் அந்த கடாயோட திக்னஸ் ஆகட்டும், அந்த வெயிட் ஆகட்டும், அந்த ஹேண்டில் வந்து இருக்கிற விதம் ஆகட்டும், அது வெல்ட் பண்ணியிருக்கிற விதம் ஆகட்டும், அந்த சைடில் இருக்கிற அந்த சிலிகான் ஹேண்டில்ஸ் விச் வில் டேக் மோர் தென் 200 degrees சென்டிகிரேட், அந்த ஹீட்டை எடுத்துக்கோ, நீங்கள் துணி இல்லாமல் எடுத்து கீழே வைக்கலாம். ரெண்டு சைஸ் கடாய், ஒன்று வந்து சின்ன பர்னரில் ஒர்க் பண்ணுற மாதிரி, ஒன்று பெரிய பர்னரில் ஒர்க் பண்ணுற மாதிரி. உள்ள வெளியில் வந்து இட் இஸ் a completely glossy finish stainless steel. உள்ள வந்து brushed ஒரு matte finish steel to enhance cooking speed. ஆனியன்லாம் சாட்டே பண்ணும்போது அந்த brushed steel இருந்ததுன்னா சீக்கிரமாக குக்கும். இது மாதிரி சின்ன சின்ன nuances. அந்த லிட்டு கூட மேலே நீங்கள் சாட்டே பண்ணீங்கன்னா அந்த கரண்டி வைக்கிறதுக்கு கூட அந்த லிட்டில் ஒரு இடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தாட் ப்ராசஸ் அதுக்குள்ளே போயிருக்கு. இவ்வளோ திக்காக இருந்தால் அடி பிடிக்காது, இவ்வளோ திக்காக இருந்தால் குக்கிங் ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. The kadai that is in front of you is about, if I'm not wrong, is about 2.8 to 3 kgs. That range, 2.5 to 3 kgs weight la அந்த கடாய் இருக்கும். ஸோ இட் வில் கிவ் யூ இம்மென்ஸ் ப்ளஷர். நீங்கள் சமைக்கும் போது ஒரு கையில் நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து நீங்கள் படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் VB Dace. நான் வந்து நான் சமையல் கற்றுக்கும் போது ஒரு கை வாஸ் ஆல்வேஸ் ஆக்கிபைட் இன் ஹோல்டிங் வாட் ஐ வாஸ் குக்கிங். அந்த யூட்டன்சிலை பிடிச்சிக்கிட்டு தான் சமைச்சிட்டு இருந்தோம். கரண்ட் இப்படி பண்ணால் அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் பண்ணால் இந்த பக்கம் போவோம். ஸோ நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. The weight of the pan will make sure that it will seat on the gas stove. நீங்கள் எவ்வளோ பெரட்டி எடுத்தாலும் அது அங்கே கல் மாதிரி உட்கார்ந்துருக்கும். The only small hitches, தயவு செஞ்சு அதை கீழே போடாதீங்க. கடாய்க்கு ஒன்றும் ஆகாது, 100 வருஷத்துக்கு தர உடையும். ஸோ be very very careful with your legs and your flooring. So it is very very heavy, a thick bottom pan. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் லைன் அப் பண்ணி வச்சிருக்கோம். From the 1st of January there will be a line of products. கோகனட் ஸ்க்ரேப்பரில் ஆரம்பிச்சு ஒரு ஷெஃப் மேட்டிக் ஆட்டோமேட்டிக் குக்கிங் மிஷின் வரைக்கும் we have lined up a lot of things that நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் குக்கிங் பண்ணும்போது எனக்கு இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அதை நிறைய இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அது கட்லரி க்ராக்கரியாக இருக்கலாம், என்னோட கத்தி கட்டிங் போர்டாக இருக்கலாம், ஒரு சிம்பிள் தாளிப்பு போடுற பேன் கூட நாங்கள் ரொம்ப இனோவேட்டிவாக இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லாத மாதிரி we've thought about it. அது வெளியில் உதிராமல் அந்த தாளிச்சு போடும்போது அது வெளியெல்லாம் கிச்சன் ஃபுல்லாக அந்த எண்ணெய் கடுகு ஆகாமல் இருக்கிற மாதிரி we have planned something. So all these things are going to come up. இது எல்லாமே வந்து is custom made. It is not bought from somewhere who has already manufactured it and it is sold to you. That much guarantee I will give you. இதனால தான் நீங்கள் எல்லாருமே வந்து கையில் தொட்டு பார்க்காம கூட எத்தனை பேர், about 400 people I think have pre-booked this in this last 1 month. ஸோ இத்தனை பேர் வந்து இதை தொட்டு பார்க்காம நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. என் மேலே இருக்கிற நம்பிக்கையால் thank you so much. I do not want to take much time. I just want to hand over the DB to you.
as big as they are, who have come together to form Dace today, the legend of appliances and the legend of culinary arts coming together to bring you a product that is one of a kind. It is heavy, no doubt. It is ergonomically friendly. It keeps your hands safe. It cooks your food evenly, perfectly. Adukku mele, I think our chef, our expert has already told you about it. Let's give them all a huge round of applause, please. Thank you. அந்த கடாய் பண்றதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்தது. It was so difficult for them to make it because that is what Chef Bhat has given them. Avlo regards, how so many things were there on that list that needed to be ticked off. And Dace was able to achieve that. And they have come together to bring this brilliant kadai that's one of a kind. And I must go on to say that in the lockdown period, nama ellaru chefs aitom, right? And this was a period where we all spent so much of time for a change paying attention to what we are cooking. Usually நம்ம சமைப்போம், பட் என்ன சமைக்கிறோம், எப்படி சமைக்கிறோம், எதில் சமைக்கிறோம், இதெல்லாம் அப்போ தான் நம்ம பார்த்தோம். During this lockdown period, we paid attention to it. And that is when I think all of us have fallen in love all the more with cooking. And that is why Avlo Yoshchital, we have made this kadai today that is going to change cooking and make it an experience, right? Sister, we are not allowing you to leave that fast. I have a few questions for you and then we will open the questions to our friends here today, our friends and family. You are all a family of VB Days ipo ellarum vandirkeenga to the VB Days family. So sir, just a few questions I will begin with. Can you tell us one thing about you that people will be surprised to know? உங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எல்லாருக்கும் தெரியாது, because everyone here is a fan of you, but we'd like to know about you. உங்க cooking மேல நம்ம fans தான், but something about you that we don't know. People know most of it because in Kitchen Superstar days they knew as my angry bird, and now in Cook with Komani they know that I have the softer side of me also. So either side I do justice. When I'm angry I'm very bad. When I'm happy I make others laugh. There's not much secrets about me because there's a lot of interviews, a lot of people have seen me enough. They know about me. One thing people will know, but what I give value too much to a trait that I possess is the passion that I have and the truthfulness that I adopt in whatever I do. In any small thing that I do, I make sure that I give my best, and I want people to enjoy the same feeling that I had whenever I learned. There are a lot of people who, I am a vegetarian. I've not even tasted non-vegetarian meat. I do not know how the textures are. But I had stalwarts with me who held my hand and taught me how to cook a chicken. What is the difference between cooking a chicken and a seafood? Fish எவ்வளோ சீக்கிரமாக குக் ஆகும், சிக்கனே எவ்வளோ நேரம் குக் ஆகும், வெந்திருக்கலையா, எப்படி நீங்கள் போட்ட குவான்டிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியதுக்கு என்னை கை பிடிச்சி சொல்லி கொடுத்தாங்க. டாஜில் இருக்கும்போதும் சரி, நான் ட்ரைனிங் போயிருக்கும் போது, ரிசர்ச் போயிருக்கும் போதும். ஸோ when people taught me so much, it's my responsibility to give it back. So when I give it back, I want to give it wholeheartedly with all the things that I've learned. So that it gives me so much of happiness. ஒரு 22-year-old girl வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என் புருஷனை நான் சமைச்சு போடுறேன், என் புருஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. After all, what does a lady want? Just an appreciation. நான் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும், அவங்க their life is made. ஸோ தட் அப்ரிஷியேஷன், அது நான் உங்கள் ரெசிபி ஃபாலோ பண்ணேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எம்டி பிளேட்டுடைய ஃபோட்டோ வரும், என்ன கொஞ்சம் கரையெல்லாம் இருக்கேன்னு பார்த்தா என் பையன் வந்து 3 வயசு, இது வரைக்கும் இது மாதிரி சாப்பிட்டதே இல்லை, பிளேட் எம்டியாக வச்சு சாப்பிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு 70 வயசு ஆகுது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் வந்து நீ சமைச்சது நல்லா இருக்குன்னு வாங்கி விட்டு சொன்னாங்க. என் மாமியார் வந்து உனக்கு இவ்வளோலாம் சமைக்க தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு டெய்லி வர்ற கமெண்ட்ஸ். இதை விட ஒரு ஹாப்பினஸ் எதுவுமே கிடைக்க முடியாது. யூ மேக்கிங் அ டிஃபரன்ஸ் இன் சம்படிஸ் லைஃப். அண்ட் ஃபுட் இஸ் சம்திங் தட் இஸ் தேர், தட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். நம்ம வீட்டில் இருக்கும்போது வி டேக் இட் ஃபார் கிராண்டட். ரெடியாக இருக்கும், எதாவது பண்ணி வச்சுருப்பாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு 3 நாள் அது கிடைக்கலன்னா தெரியும் அது பண்ணுற ஆட்டம். ஸோ தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அது அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும்போது ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், அது அச்சீவ் பண்ண ஒரு ஃபீலிங், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ லவ் இட். தட் இஸ் ஒன் திங் தட் பீப்புள் டோன்ட் நோ, தட் ஐ ரியலி என்ஜாய் இட். Wonderful. Chef, who inspires you? Inspiration, you draw it from everywhere, Michelle. From everything, every day you get inspired. Initial days, my inspiration came from my father, who was a hotelier.
My very young age, my mother introduced me to the kitchen, how to cook. I learned a lot of things from my daughter today. So she is a very good baker. So I have not heard about ingredients what she's talking about. She talks about Korean food. She talks about baking ingredients that I have not heard of. I'm not good in baking. Baking needs a lot of skill. அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஒரு கிராம் ஜாஸ்தி கம்மி ஆச்சுன்னா கூட ஹோல் திங் வில் கோ ஹேவர். So inspiration is there everywhere. So it's a daily learning process. Wow. So, chef, 3 recipes that are close to your heart. Curd rice. Okay. And what is your advice to our young chefs here? No, young chefs konju vandirukanga. We have a few young chefs. So konju per vandirukanga. See, there is no end to learning, and try to adapt what the dish is telling you that minute. It will talk to you. நீங்கள் போடுற இன்க்ரீடியன்ஸ் உங்ககிட்ட பேசும். லிட்ரலி இட் வில் டாக் டு யூ. இந்த நேரத்தில் நான் ரெடி ஆகிட்டேன்னு அது சொல்லும். ஸோ லிசன் டு த இன்ஸ்டிங்க்ட். என்ஜாய் த குக்கிங். மனசார பண்ணுங்க. ஐ எம் ஷுர் தட் ஈவன் இஃப் இட் இஸ் ஹாட் வாட்டர் இட் வில் பி டேஸ்டி. ஸோ த ஒன்லி திங் இஸ் ஆத்மார்த்தமாக பண்ணணும். தட்ஸ் வை when I say curd rice, I'm remembering only my mother's curd rice. பாதி ஆயில் நான் வந்து அம்மாவோட மடி மேலே படுத்துக்கிட்டு அவங்க ஊட்டி கொடுத்த தைசா தான் சாப்பிட்டு வளர்ந்துருக்கேன் நான். அந்த டேஸ்ட் இது வரைக்கும் நான் ஐ நெவர் காட் இட் பிகாஸ் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் இட். ஸோ ஷி ஆல்வேஸ் யூஸ் டு சே, சாப்பிட்ணுன்றதுக்காக செய்யாத, உன்னுடைய ஃபுல் எஃபர்ட் அதை போட்டு மற்றவங்க அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக செய், நல்லா வரும் அப்படின்னு. டில் டுடே ஐ ஃபாலோ இட். ரைட் ஃப்ரம் ஆல் த சூப்பர் ஸ்டார்ஸ், everybody they enjoy my cooking. So I do it from the heart. Do it from your heart, it will come out well. Wonderful chef. My final question to you. So all our friends here, our family, our friends, all the ladies and gentlemen here today are taking home our fabulous VB Dace kadai. So what is it that you're going to tell them when you're giving them this kadai? What is that one word that you would like to tell them? What is that experience that they will have when they cook with this kadai? This is your brainchild with Dace together, yes? So it's ecstasy packed in a box. So you will love it. You will love using it. It will give you so much of happiness. அதை யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த கன்டென்ஷன் கொடுக்கும். That's very very important. The tools of cooking is very very important. Ingredients and the tools, இது ரெண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நிறைய பிரயத்தனம், lot of effort has gone into, lot of iterations. ஒரு 5-6 வாட்டி விதவுட் எக்ஸாஜுரேஷன் டேஸ்ட்ல வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் இது போயிட்டு வந்திருக்கு. பட்டர்ஃப்ளை அவங்களுடைய ஃபவுண்டர் உடைய எல்டஸ்ட் சன் இப்போ அவங்க வந்து ஹெட் ஆஃப் பட்டர்ஃப்ளை இருந்தாங்க. அவங்க இந்த ப்ராடக்டை 2 நாள்ல 7 வாட்டி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. போயிட்டு மாறி வரும், திருப்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க, போயிட்டு வரும், திருப்பி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. The words he has said is, இந்த ப்ராடக்ட் வந்து அவருடைய ப்ராடக்டாக அதை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அவருக்கு வேண்டிய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கரை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு he has taken so much effort. He's a 74-year-old stalwart. ஸோ அவர் அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு. இதில் இருக்கிற காம்போசிஷன் இது ஜஸ்ட் நாட் ஃபுட் கிரேட் ஸ்டீல். எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி ஃபுட் கிரேட் ஸ்டீலில் இதில் அயன் காம்போசிஷன் இருக்குது. இப்போ காஸ்ட் அயன் குக்கிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அயனுடைய கண்டென்ட் உடம்புக்கு தேவை. இதில் அயனோட கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட டேஸ்ட், நீங்கள் பண்ணுற குக்கிங்கோட டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும் பிகாஸ் த அயன் கண்டென்ட். இது யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வைப் பண்ணிவிட்டு வைங்க. இதில் ப்ரொலாங்டு வே தண்ணி அதில் தேங்கி இருந்ததுன்னா ரஸ்ட் ஆகிறதுக்கு, ரஸ்டிங் ஸ்பாட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை தவிர இதை வந்து நீங்கள் ஒரு 100 வருஷத்துக்கு 3-4 தலைமுறைக்கு நீங்கள் இதை திருப்பி கொடுக்கலாம். வெயிட் ஹேஸ் பீன் புட் ஆன் திஸ் அண்ட் பஞ்ச்ட். அப்போ கூட இது வெளியே வரக்கூடாது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ். சின்ன விஷயங்கள். இந்த சிலிக்கான் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது வெளியில் வரக்கூடாது, மண் உட்காரக்கூடாது, இது கரெக்டாக இதில் போய் சீட் ஆகணும், இது தட சவுண்ட் வரக்கூடாது, இது கேஸில் உட்கார்ந்து இந்த இடம் வந்து பர்ஃபெக்டாக உங்கள் கேஸ் ரேஞ்சில் உட்காரணும், நீங்கள் வாட்டும் போது இதை ஆடக்கூடாது. இது மாதிரி தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ், ஸ்மால் திங்ஸ் ஃபார் விச் இட் ஹட் கான் அண்ட் கம் பேக். இரும்பு உங்கள் ரெகுலர் குருப்பி நீங்கள் யூஸ் பண்ணலாம். This is not non-stick and we will never do non-stick. VB Dace will never do non-stick. And this is a pure brushed steel. Your normal cleaning procedure. Nalla naar potu veikalam onna avadhu. And soon we are going to launch a dishwasher friendly model also very soon. That also is going to come. And
உங்கள் ரெகுலர் வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரம் எப்படி நீங்கள் உங்கள் பால் பாத்திரம்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்ஸப்ட் வாஷ் பண்ண பிறகு தயவு செஞ்சு ஒரு வாட்டி வைப் பண்ணி ட்ரை கிளாத்தில் வைப் பண்ணி உள்ள ஸ்டோர் பண்ணிடுங்க. Thank you. Hope it comes out well. Thank you. I'm humbled. Thank you so much. Thank you. Thank you. I'm humbled. Thank you, man. Thank you. Welcome. I'm so happy to be part of the family. Thank you. Hello, ma'am. First of all, in the product launch panel, thanks. I'm sure it's going to add value and beauty to my kitchen. Thank you. I'm really looking forward to using it. Aprom, I want to thank you for your morkali recipe. It is must, I can say, மாசத்துல ஒரு 2 வாட்டியாவது எங்க வீட்ல அந்த morkali இருக்கும். And உங்களோட favorite recipe எது? நீங்க frequent வீட்ல பண்ற recipe எது? I mean, I told you my favorite recipe is curd rice. I'm a non-fussy eater. Though my wife is a very good cook, I am a non-fussy eater. We are South Indian traditional home, so vegetarian home. So anything. I love my vata kolambu. I love my empty salna. So those are all very close to my heart. அதெல்லாம் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு கற்றுக்கிட்ட dishes when I went for research. So there are many. Everything that I do in my channel is some way என்ன ரொம்ப கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட dishes அது எல்லாமே. I think it's about 280-300 videos that we have put so far in இதே ஒரு சமையல். Every recipe that I do is either I would long to eat it or நான் இதை கண்டிப்பாக கற்றுக்கிட்டு இதை செஞ்சு காட்டணும்னு சொல்லி யோசிச்சு பண்ணியிருப்பேன். It will not be run around the mill recipes. So it will be something that I would really love to do. More than your recipes, உங்க narration ரொம்ப enjoy பண்றேன். Thank you. அவன் தலையில இதை போடு, இவன் தலையில இதை வை. Thank you. Thank you so much. Geeta ma'am, I want to say it come to my attention that even before anybody from the Dace family or even from our chef's side, anybody from even the company side, before anyone from the VB Dace family could go forward and buy our kadai, you were the first person to buy our See, kadai. what happened was 24th of October we told we are launching Diwali aniki. So we had seen a good time the previous day. So on the website work ஆகுதா கரெக்டாக எல்லாம் டிஸ்பிளே ஆகுதான்னு பார்க்கறதுக்கு ஒரு 1 hour விண்டோ ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்லும்போது அந்த 1 hour விண்டோவில் அவங்க வாங்கிட்டாங்க. Actually, I had a guess because normally companies when they launch, previous day they're really at the same time. So I was just trying for right from midnight. Oh. I was just checking, every 1 hour சும்மா login பண்ணி பார்த்துருந்தேன். It just went through. Oh, thank you. Ma'am, since you were the first person to go ahead and book our kadai, you should also be the first person to receive it, right? Thank you, it's an honor. Thank Can you you so much. please come on stage with your partner? Please come on stage.
event. However, some final words, Bhat, and of course, an appliance team that needs no day. Enjoy cooking. You've got one of my best appliances that I always enjoy cooking with. So I'm sure that you will also get the same happiness that I got, and you'll get the same results that I have always told you that you will get. So happy cooking. Enjoy your cooking with this, and keep supporting us. Thank you so much for coming within short notice. Thank you so much.